வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 16 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜைதா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தமாலி மற்றும் பச்சா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசுர், கோண்ட், ஹஜோம், ஹோ, ரபா, சவார், கோரா மற்றும் மகாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பரக்கா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல சரத் 152ல இருந்து 237 வரைக்கும் பகுதி 6ல மாநிலங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829ல இருந்து 1833 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின் மற்றும் பந்தனா. பரஞ்சு பையே கால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். மக்கா நகைச்சுவை விழா 2025 மாஸ்டர் ஹியூமர் விருது பெற்றவர் யார்? அமீர் கான். எந்த மாநிலத்தின் சௌதாகரி தொகுதி அச்சுக்கு ஜிஏ டேக் கிடைத்துள்ளது? குஜராத். தி கிரேட் கான்சிலியேட்டர் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சஞ்சீவ் சோப்ரா. இந்தியாவில் எஸ்சி துணை வகைப்பாட்டை செயல்படுத்திய முதல் மாநிலம் எது? தெலுங்கானா. 2025ஆம் ஆண்டுக்கான விர்சோல் தலித் இலக்கிய விருதை யார் பெற்றுள்ளார்? பி. சிவகாமி. சோபன் சௌத்ரி 2024க்கான ராஷ்டிரிய தம்மன் தான்சன் சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. பிரதிபா சத்பதி கங்காதர் தேசிய விருது. டிவி கோபாலகிருஷ்ணன் ஆர்கே ஸ்ரீகண்டன் ட்ரஸ்ட் விருது. மனோஜ் சின்ஹா மகாராஜா ஹரிசிங் விருது. ராம் சுதார் மகாராஷ்டிர பூஷன் விருது. மைனாசுவாமி உகாதி விருது. நிகில் சிங்கல் உத்தரப்பிரதேச அன்மோல் ரத்தன் விருது. ஆர்கே ஸ்ரீராம் குமார் சங்கீத கலாநிதி விருது. எந்த நிறுவனம் அதன் முதன்மை பால் பிராண்டான வெர்காவிற்காக வீரா சின்னத்தை அறிமுகப்படுத்துகிறது? மில்க்ஃபெட் பஞ்சாப். சாச்சா சௌத்ரி நமாமி கங்கா திட்டத்துடைய சின்னம். மௌலி 38வது தேசிய விளையாட்டு 2024க்கான சின்னம். தேஜாஸ் மற்றும் தாரா கொக்கோ உலகக்கோப்பை 2025க்கான சின்னம். உஜ்வாலா கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025க்கான சின்னம். உலக சாகஸ் நோய் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 14. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் நோயாளி பராமரிப்பு. மார்ச் 22 உலக நீர் தினம் 1993ல இருந்து நம்ம அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். மார்ச் 23 உலக வானிலை நாள் 1961ல இருந்து நம்ம அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். பிராந்திய கிராமப்புற வங்கிகளை ஒருங்கிணைப்பதற்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்திய கொள்கையின் பேர் என்ன? அதாவது ஆர்ஆர்பி. சோ ஆர்ஆர்பி ஒருங்கிணைக்கிறதுக்காக நம்ம இந்திய அமைச்சகம், அதாவது இந்திய நிதி அமைச்சகம் வந்துட்டு ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் மூலமா ஆர்ஆர்பி உடைய எண்ணிக்கையை 43ல இருந்து 28 குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழை வழங்கும் முதல் வங்கி இந்திய வங்கி. உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகளை கண்காணிக்க உட்கம் போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரிசர்வ் வங்கி. எஸ்பிஐ வங்கி ஹர்கர் லக்பதி வைப்பு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிட்டி யூனியன் வங்கி சிஎஸ்கே உடன் இணைந்து இணை பிராண்ட் கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
ஹிசாரில் மகாராஜா அக்ரசேனரின் சிலை மற்றும் புதிய ஐசியு வசதியை திறந்து வைத்தவர் யார்? ஹிசார் அப்படிங்கிற ஒரு இடம் ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இதை ஆரம்பிச்சு வச்சது அமித்ஷா. மகாராஷ்டிரால பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க நரேந்திர மோடி. வடோதரால டாடா விமான வளாகத்தை திறந்து வச்சிருக்காங்க நரேந்திர மோடி. நியூ டெல்லியில ஒன்னாவது போடோலாந்து மகோத்சவ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. கிரண் ரெட்டி சித்திப்பேட்டையில கௌமுரவள்ளி ரயில்வே நிலையத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நரேந்திர மோடி ஹரியானால பீமா சக்கி யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சீமோர் சுரங்கப்பாதையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புஞ்சை அதாவது ஃபங்கஸால ஏற்படக்கூடிய பிளான்ட் டிசீஸ், லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய், பைட்டோபோத்தோரா இன்வெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கையால் ஏற்படக்கூடியது. ரஸ்டா ஃபீட் நோய் புக்குசினியா கிராமினிஸ் டெட்ரிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் ஃபீட் வந்துட்டு உஸ்டிலியாகோ ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. பவுட்ரி மில்டு ஆஃப் ஃபீட் வந்து ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமரலா டுக்கா மேனனென்சிஸால ஏற்படக்கூடியது. எர்காட் ஆஃப் பஜ்ராஃப் புஞ்சை நோய் கிளாவிசெப்ஸ் ஃபிசிஃபார்ம்ஸால ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் நோய் வந்து மேக்னோபோர்த்தி கிரெசியால ஏற்படக்கூடியது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் வந்துட்டு செர்சோபோரா அரச்சிடோக்கலா. கிரீன் ஏர் டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலா ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்லைன்னா பிளாக் ஸ்காப் இல்லைன்னா பொட்டேட்டோ டியூமர் சின்கிரைட்டிகம் எண்டோபயாட்டிகமால ஏற்படக்கூடிய நோய். விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.